அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றாளர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுத்த உறுதிமொழிகள் எந்த வகையில் எடுத்திருக்கிறோம், நாம் புதிதாக என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம், அதற்கான உத்திகளை என்ன கையாளப் போகிறோம் என்ற அனுபவங்களையும் கருத்துக்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு May I முன்பு audible, sir? தினமும் காலை சேவாஸ் சேவாஸின் முதல் நிகழ்வாக எஸ் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி நன்றியுணர்வை வெளிப்படுத்துவோம். Sir, good morning, sir. Sir, good morning. அடுத்ததாக அஃபர்மேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து சத்தமாக அதனை மியூட் செய்து சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். 1 நிமிடம் சுவாச பயிற்சி. மூச்சினை வயிற்றின் வழியாக உள்ளே 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும்.
அடுத்ததாக ரீடிங். உலகின் தலைசிறந்த தலைவர்களை பற்றி தினமும் பார்த்து வருகிறோம். இந்த வகையில் இன்றைய தலைவர் யூலியஸ் நயரி. யூலியஸ் நயரி served as the first president of Tanzania and was a proponent of self-reliance, social welfare, and African socialism. Under his leadership, Tanzania became one of the most stable democracies in Africa. டன்சானியான்றது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அதுல அவங்க நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டிங் இஸ் கமிட்மெண்ட் டு ப்ரோக்ரஸிவ் கவர்னன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி இருக்கு. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி பல தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கவும், இல்லைன்னா இணையத்தில் தகவலுக்கும் செய்து கொள்ளவும். அடுத்த நிகழ்வாக ஸ்கிரைபிங். தினமும் நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கின்றோம், அதனை எப்படி அடையப் போகிறோம், மற்றும் நாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அனுபவங்களை கற்றிருக்கிறோம், அதனை ஜேர்னல் எழுதி நம் நாளை துவங்கினால் அந்த நாள் அடங்கிய நம் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். அந்த வகையில் சேவஸ் நம் நற்புலரியில் குறைந்தபட்சம் 6 நிமிடம் தினமும் செய்து வருகிறோம். இதனை 60 நிமிடம் வரை செய்யலாம். இல்லை என்றால் உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தது போல் இன்னும் கூட கூட செய்யலாம். இந்த சேவஸின் மூலம் உங்கள் நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும் என்பதில் உறுதியளித்து, அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இன்று இந்த மாதத்திற்கான தலைப்பில் ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பின் கீழ் நம்மிடம் பயிற்சி மற்றும் கருத்துரையை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆளுமை பற்றிய அறிமுக நேரம் இது. இவர் நமக்கு புதியவர் அல்ல, தொடர்ந்து நம்முடைய தளத்தில் பயணித்து வரும் நபர். பயிற்சியாளர்களில் மிகவும் இளம் பயிற்சியாளர். பயிற்சி துறையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கிற உள்நுணர்வில் நோக்கில் மிக சிறப்பாக பல புதிய விஷயங்களை கற்று அதை தனது பயிற்சியில் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடை சேர்ந்த இவர் ஜேசி அமைப்பில் திருச்செங்கோடு டெம்பிள் கிளை இயக்கத்தில் இருந்து உறுப்பினராகவும் தற்சமயம் பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகின்றார். மற்றும் ஜேசிஐயின் மற்றும் ஒரு வணிக அமைப்பான ஜேகாம் அமைப்பிலும் ஒரு முக்கிய பொறுப்பில் அங்கம் வகிக்கின்றார். பயிற்சி துறையில் இருக்கும் ஆர்வத்தின் காரணமாக ஜேசிஐயில் சர்டிஃபைட் ட்ரெய்னர் முடித்துள்ளார் மற்றும் பஞ்ச் குருகுலத்தின் ட்ரெய்னர் சர்டிபிகேட் முடித்துள்ளார். மிகுந்த ஆர்வத்துடன் பல பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்களை வழங்கி வருகின்றார். தொழில் முறையில் இவர் ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்டாக செயலாற்றி வரும் இவர் பயிற்சியை கூடுதலாக அதை தன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக எடுத்து செயல்பட்டு வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமைக்கு சொந்தக்காரரான இளம் பயிற்சியாளர் ஜேசி ஆரம் பரத் அவர்களை இந்த தளத்திற்கு நான் அறிமுகம் செய்கிறேன். ஜேசிஹெச்ஜே ஆரம் ஸ்ரீ பரத் அவர்கள் இன்று நமக்கு தி ரெசல்யூஷன் 2024 தலைப்பின் கீழ் பயிற்சிகளையும் கருத்துரைகளையும் வழங்குவார்கள். அவரை வரவேற்று தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மி நாராயணன் சார். மே ஆடிபிள் சார்? எஸ் சார், ஓகே ஃபைன். வணக்கம் நட்புலரி. இன்றைய நாள் 19 ஜனவரி 2024. நாம் எத்தனாவது நாள் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா 384வது நாளை கடந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். நட்புலரில் ஒரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு புதிய தலைப்புகளில் அந்த தலைப்பை ஒன்றியே ஒவ்வொரு நபரும் பேசுவாங்க. ஒவ்வொரு ஆளுமையும் இந்த இடத்துல தன்னுடைய கருத்துக்களை முன்னிறுத்துவாங்க. ஒரு வளர்ந்து வரும் பயிற்சியாளராகட்டும், இல்ல வளர்ந்த பயிற்சியாளராகட்டும், இந்த இந்த தளத்தின் மூலமா நிறைய நாலேஜ் ஷேரிங் நடக்குது. ஸோ நாலேஜ் ஷேரிங்கிறது பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த ஒவ்வொரு நாளும்
பெரிய லெவல்ல செய்யக்கூடிய ஒரு தளம் இருக்குன்னா, அதுல நட்புணர்வும் ஒன் ஆஃப் தி அங்கம். நட்புணர்வும் ஒரு அங்கம் வகிக்குது. ஒரு செயல், அந்த செயல எவ்வளவு நீ இலகுவா, எவ்வளவு சரியா செய்ய முடியுமோ, அத செய்றோமா? அந்த செயல் நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோம்? எப்ப முடிக்கிறோம்? அதுக்கு நடுவுல என்ன நடக்குது? இத என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த தான் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது. அந்த தீர்மானம் எந்த இலக்கு வரைக்குள்ளார முடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு மைய கருத்த ஒட்டி தான் இன்றைய மாசத்துடைய இது தலைப்பு போகுது. ரெசல்யூஷன் 2024 2024 ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் நெறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல மெயினா என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த வருஷம் புது வருஷம் பொறக்குது. இந்த புது வருஷத்துல புதுசா என்ன சாதிக்க முடியும்? அட்லீஸ்ட் ஏதாவது என்கிட்ட இருக்கிற வாழ்க்கையோட சேஞ்சஸ என்னதெல்லாம் குடுக்க முடியும்? என் வாழ்க்கையில என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? இல்ல என்னோட வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ் மாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா, என்னென்ன விஷயங்கள் மாறுதுங்கன்னு சொல்லிர்றேன். முதல்ல அவங்களுடைய வயது மாறுது. அவங்களோட வாழ்க்கை முறை மாறுது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாறுது. ஆனா நம்ம மாறாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மனம். அந்த மனம் நம்ம நெறைய பேர் மாத்திக்கிறது இல்ல. ஒரு சில பேர்ட்ட கேட்டா, "இந்த வருஷம் புது வருஷம் பொறந்துருச்சு. இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் என்னப்பா?" அப்படின்னு கேட்டா, காமனான டாபிக்கா வரும். என்ன அப்படின்னா, "என் உடல் எடையை குறைக்கிறது" அப்படிங்கிறது காமனா டாபிக்கா வரும். ஏன் நெறைய பேர் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபாக்ட் என்னைய எடுத்துக்கிட்டாலும் நானும் அதான் சொல்லுவேன். நெறைய பேர் சாதிக்கிறோமா? நெறைய பேர் அத அச்சீவ் பண்றோமா? அப்படிங்கிற கேள்விய முன்னிறுத்துனோம் அப்படின்னா, அதுக்கான பதில் குறைஞ்ச லெவல்ல தான் இருக்கு. சரி அப்போ ரெசல்யூஷன்னா உடல் எடைய குறைக்கிறது மட்டும் தானா? இல்ல. நான் இந்த வருஷத்துக்குள்ளார என்னுடைய தொழில மேம்படுத்துவேன். இந்த வருஷத்துல நான் தொழில ஸ்டார்ட் பண்றேன். இல்ல இந்த வருஷத்துக்குள்ளார நானு ஒரு அச்சீவ்மென்ட்ட ரீச் பண்ண போறேன். அப்படின்னு ஒவ்வொரு நபரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இத வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது பண்றாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். பிகாஸ் என்ன நடக்குது? அவங்க நெறைய இடத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்றது இல்ல. அப்ப காரணம் இதோட மைய கருத்து காரணம் என்ன அப்டின்னா, எனக்கு ஒரு வேலை இருக்குது. எனக்கு ஒரு அச்சீவ்மென்ட் இருக்குது. அந்த அச்சீவ்மென்ட் இதுக்குள்ள முடிக்கணுங்கிற எல்லைய நான் வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்றதுன்னா, இது நடுவுல இருக்க ஒரு விஷயத்த மறந்துட்டோம். அதுக்கு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதிகமா ஆக்டிவ்ல இருக்கிறது எதுல அப்டின்னா, இணையதளத்துல ஆக்டிவா இருக்கோம். இதோட மைய கருத்து எது அப்டின்னா, நம்ப ஒரு ஒரு கம்ப்யூட்டர நம்ம சொல்லலாம் இல்லையா? இணையம்ங்கிறது நம்ம எதுலன்னா, இப்ப நம்ம ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கோம். முந்தைய காலகட்டத்தில கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்படி கம்ப்யூட்டர்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில நம்ம மொபைல்லயும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதுல பேசிக்கா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபியு அதாவது மானிட்டர், சிபியு, கீபோர்ட், மவுஸ் இந்த மாரி 4 விஷயம் நம்மகிட்ட இருக்கும். மானிட்டர்ங்கிறது அவுட்புட் நம்ம பார்க்குற விஷயம். இன்புட்ங்கிறது கீபோர்ட்ல நம்ம குடுக்குற விஷயம். இது 2மே நம்மகிட்ட கரெக்ட்டா தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மவுஸும் கேட்டது இன்புட் குடுக்குற விஷயம் தான். ஆனா இந்த சிபியூன்னு இருக்கு இல்லையா? சிபியு அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ட நாம டச் பண்றதே இல்ல. கம்ப்யூட்டர்னா என்னப்பா? இதுதான் கம்ப்யூட்டர். இப்ப நம்ம அட் பிரசன்ட் வந்து நம்ம லேப்டாப்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே ஃபைன். ஆனா முந்தைய காலகட்டத்துக்கு நம்ம போய் சேருவோம். சிபியு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ட நாம்ப சரியா பயன்படுத்துறோமா?
அதாவது அந்த ப்ராசஸிங் ஒர்க்க நடக்கிறதுக்கு எனக்கு உயிரோட்டம் வேணும் இல்லையா? அந்த செயல நம்ம செய்றோமா? அப்படிங்கிறது தான் இங்க பெரிய, பெரிய கேள்வியா இருக்கு. அ எந்த ஒரு விஷயமுமே டக்குன்னு வந்து முடிஞ்சிருதா? நான் நான் இருக்கிறது திருச்செங்கோடு. ஆனா இப்ப இருக்கிறது நான் சேலம். நான் சேலம்க்கு வரணும் அப்படின்னா, திருச்செங்கோட்டுலருந்து கிளம்புறேன்னா, அடுத்த அடி எடுத்து வச்சேன்னா சேலம்ங்கிறது கிடையாது. அதுக்கு 1 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஒரு கால அட்டவணை இருக்கு. இது ஒரு இடத்துக்கு மட்டும் இல்ல. எல்லா இடத்துக்கும் இதே தான். இல்லையா? இப்ப அந்த கால அட்டவணைய பயன்படுத்தி நம்ம செயல்படுறோமா? இது எல்லாமே கேள்விகள். இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. எனக்கு எந்த இலக்க நான் வேணுமோ, அந்த அடைய வேண்டிய இலக்குக்கான பாதை எனக்கு இருக்குன்னா, அந்த பாதையில நான் நகரணும். நான் நகராம ஒரே இடத்துல இருந்து நான் அந்த பாதைய அடையணும்னு நெனச்சா, எப்படி அடைய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இப்போ பேசிக்கான பிரச்சனைக்கே வருவோம். என்னோட உடல் எடையை குறைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் என்னோட உணவு பழக்கத்த சரியா செய்யணும். அது 2வது வரும் நான் உடற்பயிற்சி நான் எடுத்துக்கணும். மன வகையிலயும் நானு மன அடக்கமும், வாய் அடக்கமும் வேணும். மனசு தான் ஃபர்ஸ்ட்டு எது வந்தாலும் சாப்பிடுறதுக்கு தோணும். எங்க போகுது? வாசனை நல்லா இருக்கு. ஸோ நான் அத சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நான் போறேன், சாப்பிடுறேன், மாட்டிக்கிறேன். அதே விஷயத்த வாய் எனக்கு ருசி இன்னும் பார்த்துட்டேன். இந்த ருசி எனக்கு மறுபடியும் வேணும் அப்படிங்கிற ஆசையில மறுபடியும் அது ரிப்பிட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல. நம்மளுடைய எல்லா அ கெட்ட பழக்கங்களாகட்டும், இல்ல எந்த ஒரு நல்ல பழக்கங்களாகட்டும், இல்ல எந்த ஒரு ஆசையாகட்டும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆசை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ங்கிறது ஆசைய அடிப்படையா கொண்டு நடந்துகிட்டு இருக்கு. எல்லா சிபியூக்கும் என்ன இருக்குன்னா, மதர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மதர் போர்ட் ப்ராசஸ் கரெக்ட்டா ஒர்க் ஆனா தான் சிபியூ ப்ராசஸ் ரன் ஆகும். அது கூட ரேம்ன்னு சொல்லுவோம், ரோம்ன்னு சொல்லுவோம். பிளஸ் அதுக்கான அ அடிஷனல் டிஸ்க் எல்லாருக்குமே நம்ம சொல்லுவோம். இந்த இந்த செட்டப்ப நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணோம்னா மட்டும் தான் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும் இல்லையா? ஆனா, நம்ம அத மட்டும் தான் பண்றதில்ல. பிரச்சனை அது மட்டும் தான் இருக்கு. சரி, ரொம்ப அதிகமா இல்லாம, என் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம கணக்குல வச்சுக்க முடியாது. பிகாஸ் ரெசல்யூஷன்ங்கிறது எனக்கு பிடிச்ச ஆசைய நான் முடிவெடுக்கிறேன். இந்த நாள்ல இருந்து இந்த நாளுக்குள்ள எடுப்பேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறேன். இதுக்கு இயர் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு மனசு இருந்தா போதும். இந்த நிமிஷம் நான் ஆசைப்படுறேன். இந்த நிமிஷத்த நான் எந்த நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க போறேன். இது நிமிஷத்துல கூட நாம நடத்திடலாம். இது எந்த ஒரு செயலுக்கும் உரித்தமானது தான். ஆன் தி ஸ்பாட்டுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ, அந்த முடிவுக்கு எவ்வளோ கால அட்டவணை நம்ம எடுக்கிறோமோ, அந்த அட்டவணைக்கு நம்ம என்ன வேலை செய்றோம்? முக்கியமான குறிப்பு என்ன? என்ன வேலை செய்றோம்? அதுதான் முக்கியம். ஆ என்னுடைய ஆளுமை பத்தி லட்சுமி நாராயண் சார் எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, நம்மள பத்தி இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது, அத சொல்றத நம்ம கேட்கும்போது, நாம ஒரு பெரிய ஆள் ஆயிட்டுருக்கோம். நம்ப அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத கேட்கும்போது, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதே சந்தோஷத்த அடைஞ்சேன். ஆனா இத அடையறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டேனா? இல்ல. ஒவ்வொரு நாளா எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு நாளுமே எடுத்துக்கிட்டேன். ஆ இன்ஃபாக்ட் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்த ஒரு சின்ன ஒரு இதா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2015ல என்னுடைய கல்வி படிப்பு முடியுது. என்னுடைய ஆரம்பத்த நான் என்ன ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ட்ரெய்னரா ஆரம்பிக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் ட்ரெய்னர்ங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு மென்பொருள அதாவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர்ஸ தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்க ஒரு ட்ரெய்னரா நான் அசைன் ஆகுறேன். இப்ப அசைன் ஆகும்போது எனக்கு என்ன தெரியும் அப்டின்னா, எனக்கு சாஃப்ட்வேர்ஸ் நல்லா தெரியும். எனக்கு சொல்லிக் குடுக்கவும் ரொம்ப புடிக்கும். ஏன்னா, ஒரு பயிற்சி துறையாகட்டும், இல்ல எந்த துறையாகட்டும், எந்த ஒரு அறிவ நீங்க அதிகமா போதிக்கிறீங்களோ, சொல்லிக் குடுக்குறீங்களோ, அந்த இடத்துல உங்களோட அறிவு மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது ஒரு ஒரு இருக்குங்கிறது ஒரு படிவம். அதுதான் ஒரு சால சிறந்த கல்வியின் அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் நம்ம அறிவு மேல்நோங்கி வளரும்னு நம்ம சொல்லுவோம். அப்படி வளர்ற விஷயத்துக்கு
நான் என்ன குடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நாலேட்ஜ ஷேர் பண்ணிக்கிட்டேன். எங்க காலேஜ் எங்க கிட்ட நான் படிச்ச காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லிக் குடுத்தோம். இது ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சுன்னா, எனக்கு ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங்கிறது சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்க்கு என்னைய ப்ரமோட் பண்ணுச்சு. அப்போ ப்ரமோட் பண்ணும்போது நான் யோசிச்சேன். நான் ஏன் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்க பெர்ஃபெக்ஷனா நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சது. ஆளுமையில எப்படி ஒரு ஆளுமை வரும்னா, ஒரு ஆர்கனைசேஷன டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஆளுமைங்கிறது வளரும். என்னை நான் ஆளுமையா ஆக்கிக்கணுங்கிற ஆசைக்காக, ஒரு மிகச்சிறந்த ஆளுமையா மாறணுங்கிற விருப்பத்துக்காக, ஒரு அமைப்புல நான் இணைஞ்சேன். அதுதான் JCI. ஸோ 2015, 16ல நான் உள்ள வரேன். 16லேருந்து ஆரம்பிச்சு, படிப்படியா, படிப்படியா ஒவ்வொரு கட்டத்துக்கா நான் கடந்து வந்துர்றேன். ஏன் இங்க இருக்கிற நெறைய நபர்களுக்கு அதோடைய இலக்குகளுடைய இது தெரியும். ஒரு 4 படிக்கட்டுகள் இருக்கு. ஆனா, இந்த 4 படிக்கட்டுகள அவ்வளோ சுலபமா அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலயும் அச்சீவ் பண்ண முடியாது. என்னாலயும் முடியல. அப்போ முடியறதுக்கு எனக்கு எத்தன வருஷம் எடுத்துச்சுன்னா, 7 வருஷங்கள் எடுத்துருச்சு. 7 வருஷம். ஸோ 7 வருஷத்த நான் கடந்து 8வது 7 வருஷத்துல முடிவுல நான் அத அடையிறேன். அப்ப அடைஞ்சதுக்கு அப்புறமும் அது நின்னுச்சா? ஆசை நின்னுடுச்சா? என் ஜோன் ட்ரெய்னிங் ஒர்க் ஷாப்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நெறைய நபர்கள் அதுக்காக ஆசைப்பட்டு போராடி தோத்தவங்களும் இருக்காங்க, ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓடாதவங்க இருக்காங்க. ஐ அம் a ஜோன் ட்ரெய்னர் அப்படிங்கிற எல்லாராலயும் சொல்லிக்க முடியும். முடிச்சவங்க. பட் என்னோட இது என்னன்னா, பி எ ட்ரெய்னர் மீன்ஸ் பி எ ட்ரெய்னர். நீங்க ட்ரெய்னர்னா, நீங்க ட்ரெய்னரா இருக்கணும். அதுதான் ட்ரெய்னிங்க்கான அழகு, அடையாளம். ஸோ என்னுடைய அடையாளத்த நான் வளர்த்திக்க ஆரம்பிச்சேன். நெறைய தளங்களுக்கு நானு பயிற்சி எடுத்திருக்கேன். நெறைய ஸ்கூல், காலேஜஸ், தென் கம்பெனிஸ்க்கு ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைச்சதில்ல. தேடணும். எனக்கு எது வேணுங்கிறத நான் தெளிவா முடிவு பண்ணி, அத நான் தேடணும். தேடுறது மட்டும் இல்ல, தேடலுக்கு உண்டான செயலும் இருக்கணும். ஸோ ஒருத்தர் ஒரு தகவல கேட்கறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க அப்டின்னா, நம்மகிட்ட இருந்து என்ன நீட் இருக்கு? நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தருங்கிறத தான் எடுத்துக்க வராங்க. என்கிட்ட ஒரு விஷயமே இல்லாம நான் போய் பயிற்சி எடுக்கிறேன்னு சொன்னா, யாரும் என் பேச்ச கூட கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பேச்ச கேட்கணும்னா, நான் இன்னும் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கணும்? என்ன இன்னும் எந்தெந்த அளவுக்கு மேம்படுத்திக்கணும்? ஸோ மேம்படுத்துறதுங்கிற விஷயம் தான் ரெசல்யூஷன். என்னை நானே மேம்படுத்துறதுங்கிறது தான் ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன ஒவ்வொரு வருஷமும் எடுக்கலாம். இன்ஃபாக்ட் நான் இன்னொரு என் வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லட்டுமா? இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு தகவல். இது வந்து இன்னைக்கு நேத்தைக்கு நடக்கல. ஒரு 1 வருஷம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நானும் என் நண்பர்களோட என்னுடைய ப்ரொஃபஷனல் ஸ்டோன் ரன்னிங் பீரியட்ல நானும் என் நண்பர்களோட இன்னொரு கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு பயிற்சி எடுக்க நாங்க போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா கோத்தகிரி வரைக்கும் நாங்க போயிட்டுருக்கோம். என் நண்பர்கள் கிட்ட நான் பேசிட்டு வரேன். என்ன அப்டின்னா, ஆ ஒரு மிகச்சிறந்த ஆளுமைன்னு ஒருத்தர் இருக்காரு. நான் பார்த்ததுல, நான் ரசிச்சதுல ஒரு ஆளுமை இருக்காரு. அந்த ஆளுமைய பத்தி நான் பேசிட்டு வரேன். அவரு ஒரு கிரேட் ட்ரெய்னர்ன்னு எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. அவர் கூட நான் ட்ரெய்னிங் எடுக்கணும். அவர்கிட்ட ட்ரெய்னிங் எடுக்கணும். அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட்டு அவர் கிட்ட ட்ரெய்னிங் எடுக்கணும். 2வது அவர் கூட ட்ரெய்னிங் எடுக்கணும். அப்படிங்கிறது என்னோட ஆசை. நான் அத வந்து என் நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பகிர்ந்துக்கும்போது அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "டேய்! நீ யாரு? நீ எந்த இடத்துல இருக்க? அவரு யாரு? அவரு எந்த இடத்துல இருக்காரு? அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நீ போறன்னு நினைக்கிறது தான் சாத்தியமா? அது இவ்வளோ ஈஸியா? சொல்லு பார்க்கலாம்." நான் அன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் நான் பேசல. கேட்டுக்கிட்டேன். ஜஸ்ட் கேட்டுக்கிட்டு மட்டும் தான் செஞ்சேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணல. ஆனா ரியாக்ஷன் எங்க ஆச்சுன்னா, இங்க மனசுல. என்னுடைய மனசுல நடந்துச்சு. என் மனசுல என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஒரு நாள் அவர்ட்ட நான் பயிற்சி பெறுவேன். அவர் கூடயே நான் பயிற்சி செய்வேன். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இத நான் அன்னைக்கு நான் விதைச்சேன். அதுக்கான
சோசா எனக்கு இன்னொரு பயிற்சி தளத்துல ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நான் நினைச்ச ஒரு நபர் கூட மட்டும் இல்லாம, அத விட அவங்களுக்கு இணையான பயிற்சியாளர்களோட பயிற்சி பட்டறையில நான் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்டா இருந்து நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இப்போ கடந்த நேத்துக்கும், இன்னைக்கும் என்னுடைய நாட்கள் அவரோட பயணிச்சுட்டு இருக்கேன். ஆஸ் அ ஃபேக்கல்டியா. இது அவ்வளவு ஈஸியா நடந்ததில்ல. இது இன்னைக்கு, நேத்தைக்கு நடந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட அ ஒரு முடிவு. நான் எடுத்த ஒரு முடிவு, இந்த நிலைமைக்கு, இந்த இடத்துக்கு என்ன உட்கார வச்சிருக்கு, உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண வச்சிருக்குன்னா, இது ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு கால அட்டவணைன்னு ஒரு விஷயம் கிடையாது. இந்த வருஷத்தோட எண்ட்ல தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதோட ஆசைகளோட விளைவ, நீங்க என்னைக்கு அடையணும்னு இலக்க வைக்கிறீங்களோ, அந்த இலக்க நீங்க அடைங்கிற வரைக்கும் போராடணும், உழைக்கணும். அந்த சிபியூங்கிற ப்ராசஸிங்க நீங்க அடிக்கடி பண்ணணும். இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நாம என்னதான் ஆசைப்பட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோம்னாலும், அதுல வைரஸ் அட்டாக்ன்னு ஒண்ணு வந்துரும். வைரஸ் அட்டாக். பிகாஸ் ஆ எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்னா நம்ம நெறைய தகவல்கள் சேகரிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? நெறைய தகவல் சேகரிச்சுட்டே இருக்கும்போது நம்மளோட டேட்டாஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும்ல. அந்த ஃபுல்ஃபில் ஆகறத அப்பதைக்கு அப்ப எது வேணும், வேண்டாங்கிறத டெலீட் பண்ணாலே போதும். சிஸ்டம் ஃப்ரீயா இருக்கும். அந்த சிபியூ ஃப்ரீயா இருக்கும். மெமரி டேட்டா ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும். மெமரி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகும்போது தான் ஹேங் ஆகுறது. அப்ப வைரஸ் அட்டாக் ஆகுறதும் அப்படிதான். வைரஸ் அட்டாக்ங்கிறது தேவையில்லாத நபர்களுடைய சகவாசமும், அவங்களுடைய பேச்சும் தான். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் நடந்துருமா? செஞ்சுருவியா? பண்ணிடுவியா? அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். அவங்க பாயிண்ட்ல இருந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம். இல்ல இவன் ரொம்ப அதிகமா யோசிக்கிறான்ங்கிற எண்ணமா கூட இருக்கலாம். ஆனா, எப்படி பார்த்தாலும் எனக்கு அது என்னது? நெகட்டிவ் தாட்ஸ். நான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ தள்ளி வச்சிருக்கேன். அப்ப எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆன்டி வைரஸ் இருக்கணும். ரைட்? எனக்கு அதுக்கான தடுக்கிற அளவுக்கு நான் உறுதியா இருந்தேன்னா தான், அது நடக்கும். ஸோ, மன உறுதியோட நீங்க செயல்படுற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ப்ராசஸிங்கும், ஒவ்வொரு விஷயமும் உங்கள மிகச்சிறந்த ஆளுமைக்கு என்னைக்கு இருந்தாலும் கூட்டிட்டு போகும். மிகச்சிறந்த செயல என்னைக்குனாலும் உங்கள செய்ய வைக்கும். ஸோ, மன உறுதியோட எந்த ஒரு முடிவும் எடுப்போம். ஆசை, எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம். அந்த ஆசைப்படுற விஷயத்த அடையறதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன வழியோ அத மேற்கொண்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். முக்கியமா பாசிட்டிவிட்டிங்கிற ஆன்டி வைரஸ உங்களுக்குள்ள அப்பத்திக்கு அப்ப அப்லோட் பண்ணிட்டே இருங்க. இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னா, அத ஆன்லைன்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணிக்கிறோம். அதாவது 1 மந்த் பேக்கேஜ் நம்ம போட்டுக்குவோம். நம்ம பிரீமியம் பேக்கேஜ்க்கு போறதே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் பிரீமியம் பேக்கேஜா ஒரு ஆன்டி வைரஸ் நீங்க போட்டுக்கிறது நல்லது. ஸோ பிரீமியம் பேக்கேஜா ஆன்டிவைரஸ் போடும்போது, எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க இருக்கலாம். அப்போ உங்களுடைய ப்ராசஸிங்கும் சூப்பர்வா இருக்கும். உங்களுடைய வொர்க் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். நீங்க எந்த விஷயத்த ஆசைப்படுறீங்களோ, அந்த ஆசை அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். ஆசைப்படுங்கள், அந்த ஆசைக்கான வேலையை செய்யுங்கள். ஆ ஸோ ரெசல்யூஷன்ங்கிறது என்னுடைய பார்வையிலருந்து நான் எப்படி பார்க்குறேன், நான் எந்த விஷயத்த ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத உங்க முன்னாடி நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஆ தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டூ நட்புலரி டீம், 9th Sense Training and Consultant and Rotary Club of Nagapattinam. The floor official to hand out to the host team. Thank you. Thank you, sir. தேங்க்யூ ஸ்ரீபரத் சார். உங்களுடைய ரெசல்யூஷனா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நம்ம தீர்மானமா ஒரு முடிவு எப்ப எடுத்தாலுமே அது சக்சஸ்ஃபுல்லா வரும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனா எடுக்கிற முடிவ மன உறுதியோட ஸ்ட்ராங்கா எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆ ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கான செயல்பட செய்யணுங்க. அதுதான் முக்கியம். அதுக்கான தீர்மானம் செயல எடுத்தா நம்ம அத மட்டும் மன போதாது, உறுதியோட செய்யணும். செயலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஃபீட்பேக்க பார்க்கலாம். ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஸ்ரீபரத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது சாஃப்ட்வேர் ட்ரைனிங்ல இருந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அந்த ஒரு டிரான்சிஷனை சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு. வாழ்த்துக்கள் ஸ்ரீபரத். உங்களுடைய இந்த சொசைட்டிக்கான உங்களுடைய சேவைகள் வந்து தொடரட்டும். மிகப்பெரிய ட்ரெயினர், மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர வாழ்த்துக்கள். நன்றி பிருத்திவிராஜன் சார். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு தம்பி ஸ்ரீபரத் அவர்கள் வந்து தி ரெசல்யூஷன் 2024 பத்தி எடுத்திருக்கிறாரு. இந்த தருணத்துல நான் அவரை பாராட்டவா கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா வளரும் இளம் பயிற்சியாளர். ஆனா அது அடிப்படையில வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆட்டோடெஸ்க் என்று சொல்லக்கூடிய ஆட்டோகேட் டிசைனிங்கை மிக சிறப்பாக கையாளக்கூடிய தேர்ச்சி பெற்றவர். அதனை அடிப்படையாக வைத்து அவருடைய பிபிடிகளை அவரே உருவாக்குவார் அவருடைய ட்ரைனிங்கான. அதெல்லாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் மிக அருமையா செய்யக்கூடியவர் அவரு. அது வந்து மற்றவங்களை கண்ணையும் கருத்தையும் கவரும் விதமா இருக்கும் கண்டென்ட்டோட. இதெல்லாம் வந்து அவருடைய பயிற்சி தளத்துல அவர் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இன்னைக்கு வந்து தி ரெசல்யூஷன்ல வந்து அவர் எடுத்த உறுதிமொழி, அவர் எடுத்த ஒரு உள்ளுணர்வு, அதுக்கு நல்ல ஒரு பதிவை கொடுத்துட்டாரு. அதன் விளைவாக அவர் என்ன சொன்னாருன்னா, நான் யாரிடலாம் பயிற்சி எடுக்க விரும்பினோ அவர்களிடம் பயிற்சி எடுத்தேன். அவரோட இணைந்து பணியாற்றக்கூடிய பயிற்சியாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் என்று சொன்னார். இதுதான் ரெசல்யூஷனுடைய கடைசி இறுதிக்கட்ட பரிணாம வளர்ச்சி. ஒரு விஷயத்த உள்ள போட்டுட்டு அதை தொடர்ந்து அதற்கான முயற்சியையும் அதுக்கான விஷயங்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க என்ன ஆகும்னா அது நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இதுதான் வந்து பிரபஞ்சம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு நல்லதொரு வழிகாட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதை மிக சிறப்பாக அவர் இந்த இளம் வயதுல அதை அடைவதற்கான முயற்சிகளை எல்லாம் உள்ளுணர்வு மூலமாக நிறைவேற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கம்ப்யூட்டரை சிறப்பாக எடுத்துக்கிட்டார். மானிட்டர், இன்புட், அவுட்புட் மற்றும் சிபியு என்றக்கூடிய சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் யூனிட் இது. மற்றும் அந்த நெகட்டிவான தாட்ஸை வந்து வைரஸ் அதுக்கு அதை போக்குவதற்கு ஆன்டிவைரஸ், எப்படி அவர் வந்து கம்ப்யூட்டர் தொழில்நுட்பங்களே இதற்கு சிறந்த உதாரணமாக காட்டி மிக அருமையா எடுத்திருக்கார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி லக்ஷ்மணன் சார். அருள்குமாரன் சார், ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். விவேகானந்தர் கோட் வந்து ஞாபகம் வந்தது. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோட்டுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் நடந்திருக்கீங்க ஸ்ரீபரத். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களோட நெக்ஸ்ட் லெவல் இன்னும் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் வாழ்த்துறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக என்ன சொல்கிறது, ஈஸியாக புரிய வச்சுட்டீங்க. சார் சொன்ன மாதிரி லக்ஷ்மணன் சார் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. இன்புட்டு, ப்ராசஸிங், அவுட்புட்டு, ஆன்டிவைரஸ் அப்படின்னு அவுட்கம் எல்லாத்தையும். ஸோ ஒரு சிம்பிளாக எளிய முறையில் எங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, இந்த பர்மனெண்ட்டாக ஆன்டிவைரஸ் ஒன்று போட்டுங்க அப்படின்னு, பாசிட்டிவிட்டி அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரீடிங் இல்லை கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ஆக்சுவலா அதுக்கான விளக்கம் நான் கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஒவ்வொரு நபருக்குமே ஒவ்வொரு விஷயங்கள், பிடித்தமான விஷயங்கள் இருக்கும் சார். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, புக்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், அது மத்தவங்களுக்கு பாதிக்காத வகையில இருக்கிற பட்சத்துல எத வேணா நம்ம செய்யலாம். அது இததான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஆஹ் ஒரு சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொன்னீங்களே புக்ஸ். நிறைய பேருக்கு புக்ஸ் பிடிக்கும். நல்ல நல்ல புக்ஸா படிப்பாங்க, செய்வாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதுன்னா ஓகே, ஃபைன். நெறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காதல் தோல்வியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காதல் தோல்வியில இருக்கவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வரதுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றத அதிகமா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்றத அதிகமா பண்ணாரு. அந்த பெண்ண மறக்கறதுக்கும், அந்த பெண் தந்த காயத்த மருந்தா மாத்திக்கிறதுக்கு
தன்னை தானே அழிச்சுக்கல. தன்னை தானே மேம்படுத்திக்கிட்டாரு. அதோட விளைவு என்னன்னா, அவரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜிம் மாஸ்டரா, ஒரு ஜிம் ட்ரெய்னரா இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஜிம்ம ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஜிம்முக்கு போகணுங்கிற எண்ணம் அவருக்கு வரல. சும்மா பேருக்கு கடமைக்காக பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அ அந்த ஒரு விஷயம் அவர வந்து ஒரு உத்வேகமா மாத்தி ஒரு தொழில் முனைவரா மாத்திருக்கு. ஸோ நம்பளுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ, அது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ணலாம். அதுக்கு இதுதான், அதுதான்னு எந்த ஒரு வரைமுறையுமே கிடையாதுங்க சார். எனக்கு என்ன வந்துச்சு அப்டின்னா, என்னோட இது என்னன்னா, என் உள்ளருந்து நான் சில விஷயங்கள எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன தேவ? அத நோக்கி போறது மட்டுமே எனக்கு இலக்கா இருந்தது. அர்ஜுனனுக்கு தான் வச்ச குறி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா பீஷ்மனுக்கு தான் சுத்தி இருக்கக்கூடிய பழங்கள் தனக்கு என்ன ஆசைப்பட்டதோ, தேவையோ அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதுவே தர்மருக்கு இலக்க மட்டும் இல்ல, இலக்க பாதிக்கக்கூடிய விஷயங்களும் தெரியும். அந்த இலக்க பயன்படுத்தி எந்தெந்த இடத்தெல்லாம் இருக்கோ, அது எல்லா இடத்த பத்தியும் அவன் கண்ணுக்கு தெரியும். ஸோ சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எது தேவையோ, அத மட்டும் நம்ம பார்த்து பயணிச்சு போனா போதும். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. ஸோ இங்க பிரச்சனை என்ன? மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா, அர்ஜுனனா இருங்க. அதுல நீங்க டிஸ்ட்ராக்ஷன் அடையிறீங்க அப்படின்னா, நீங்க யாருங்கிறத உங்க கையிலேயே நான் விட்டுர்றேன். தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ தேங்க் யூ மேம். அருண்குமார். தொடர்ந்து ஜாக்லின் மேலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். ஸ்ரீபரத் சாரோட பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பொறுமையா, நிதானமா, தெளிவா, அழகா எடுத்துரைப்பாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் அவங்க பயிற்சி இருந்தது. ரொம்ப ரிசல்யூஷன் எப்படி எடுக்கணும், அதை எப்படி மேம்படுத்தணும், எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அதை பத்தி நினைச்சு நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா அழகா தெளிவா சொன்னாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி காலை வணக்கம். ஸ்ரீபரத் சார், ஒவ்வொரு பேச்சிலும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள். இன்று நீங்கள் எடுத்த ஒரு தீர்மானத்தில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருடம் 24 உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக நற்புலரை அமைத்து தந்து உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நற்புலரிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி பெருக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து ஏவி ராமநாதன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஸ்ரீ பரத் ஒரு வளரும் பயிற்றுனர். மிகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் எல்லா பயிற்சிகளிலும் ஈடுபடுவார். என்னுடைய மிக குறுகிய காலத்தில் என்னோட அறிமுகமானவர். மிகவும் அவருடைய உற்சாகம், பயிற்சியில் அவர் காட்டும் உற்சாகம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் என்னிடம் சமயங்களில் கேட்டு வாங்கி என்னிடம் ஃபீட்பேக்கை வாங்கி கொண்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று என்னிடம் நிறைய கேட்டுக்கொண்டது அவர் தன்னை மேலும் வளர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ஆர்வத்தை காட்டுகிறது, அவருடைய உற்சாகத்தை காட்டுகிறது. மிக அருமையான சில கருத்துக்கள். அதாவது என்ன சொன்னார்னா, நீங்க மனப்பூர்வமா என்ன விரும்புறீங்களோ அது மனப்பூர்வமா ஆசைப்படுங்க. ஆசைப்பட்ட அந்த ஈர்ப்பு விதி என்று சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதுல முழுக்க செயல்பாட்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வெற்றியை நோக்கி அடைய முடியும்னாரு. அதுதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எண்ணியாங்க எய்துவே எண்ணியார் திண்ணியராக பெறின்னு சொல்லியிருக்காரு. மிக அருமையான ஒரு செய்தி. அப்புறம் உங்களுக்கு அப்பப்ப அந்த வைரஸ் வரும் இல்லையா, அந்த வைரஸ்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஆன்டி வைரஸ் இன்ஜெக்ஷன் போட்டுங்கன்னாரு இல்லையா, நல்ல அருமையானது. அது கூட அருள்குமரன் கூட கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ என்னுடைய சின்ன சஜஷன் என்னன்னா, ஆன்டி வைரஸ் இன்ஜெக்ஷன் என்னன்னா, யுவர் செல்ஃப் டாக் ஷுட் பி பாசிட்டிவ். நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் டாக். சில பேர் ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க. நம்ம இன்டென்ஷனலா பண்ணும்போது ஆட்டோ சஜஷன், இயல்பா நடக்கும்போது செல்ஃப் டாக். எல்லாமே கிட்டத்தட்ட சம்பந்தம் உள்ளதுதான். அதை நீங்க எப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டோட அதை உள்ளுக்குள்ள செலுத்திக்கிட்டீங்கன்னா அது வேக்சின் ஆகும். நான் இப்படி செய்வேன், இப்படி செய்ய வேண்டும்,
இப்படி கண்டிப்பாக செய்ய போகிறேன், நான் மேலும் மேலும் இந்த விஷயத்தில் நான் என்னை இம்ப்ரூவ் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க இந்த செல்ஃப் டாக்கும் அந்த ஆட்டோ சஜஷனையும் நீங்க செலுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஜெக்ஷனாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று என்னுடைய சின்ன ஒரு சஜஷனை சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் ஒரு உற்சாகமும் துடிப்பும் உள்ள ஒரு அருமையான பயிற்றுனர் தன்னுடைய பாணியில் ரெசல்யூஷனை பற்றி நல்ல கருத்துக்களை தன் அனுபவங்களோடு சேர்த்து வழங்கினார். ஸ்ரீபரத் அவர்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துகிறேன். அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. அருணகிரி சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் ஸ்ரீபரத் சார். பேசாத மனிதரை உலகம் விரும்பும், குறைவாக பேசும் மனிதரை உலகம் மதிக்கும். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். குட் மார்னிங் நட்புலரி. கேக்குதுங்களா? அருணகிரி சார். எஸ் மேடம், கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? ஓகே சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. பேசாத மனிதரை உலகம் விரும்பும், குறைவாக பேசும் மனிதரை உலகம் மதிக்கும். அதுவே அவர் செய்து முடித்தால் கைகூப்பி வணங்கும். அந்த வகையில் இன்று ஸ்ரீ பரத் அவர்கள் ரெசல்யூஷன் என்ற வகையில் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நிறைவேற்ற முடியும் தொடர்ந்து பயின்றால் என்ற வகையில் இருந்தது. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நண்பர்களே. சார், நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா லட்சுமணன் சார்? இல்ல நீங்க காணோம், பேண்ட் வித் கம்மியா இருந்ததுனால உங்களுக்கு கம்மி கட் ஆயிடுச்சு, அதனால நான் எடுத்தேன். ப்ரொசீட் பண்ணுங்க. இல்ல உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேண்ட் வித் கம்மி ஆயிடுச்சு. நான் ஹெட்போனே போடலைங்க சார், போடாம தான் பேசிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் ஓகே. வந்துருங்க, சிக்னல் ஏரியாக்குள்ள வந்துருங்க. இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது. கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைய பயிற்றுனர் ஸ்ரீ பரத் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ரெசல்யூஷனாக அவர் லைஃப்ல நடந்த விஷயங்களையும் கூடுதலாக நம்ம எப்படி நம்ம ரெசல்யூஷன் எடுத்து அதை செயல் வடிவமாகவும் கொண்டு வரணும். ரெசல்யூஷன் எடுத்தால் மட்டும் போதாது, அதை செயல் வடிவமாகவும் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸை பார்க்க முடியுன்ற ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் அவருடைய லைஃப்ல அவர் எடுத்துக்கிட்ட தீர்மானங்கள் செயலாக்கம் கொண்டு வரும்போது அவர் சக்ஸஸ் பண்ணதையும் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம யாருமே நம்ம தீர்மானம் எடுக்கலாம். பட் தீர்மானம் எடுத்தாலும் செயலாக்கம் பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். நானும் தீர்மானம் எடுத்துட்டேன், எனக்கு இந்த பிரபஞ்சம் குத்துறோம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் கொடுக்காது. அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பா வேணும். அந்த விஷயத்த நம்ம எல்லாருமே செஞ்சோம்னா கண்டிப்பா சக்ஸஸ் அடைய முடியும் என்றதை கூறி, இன்றைய பயிற்றுனர்களுக்கு நன்றி கூறி, இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, ஃபீட்பேக் வழங்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி.